நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? இன்றைய மெசேஜ், நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். Today's message is you and your household should enter into the ark. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Genesis chapter 7 verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தனி நபரை நோக்கி கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். Looking unto an individual, the Lord asked them, you and thy house enter into the ark. காரணம், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன். Because I have seen righteous before me in this generation. இங்கே நோவாவை குறித்து நாம் படிக்கிறோம். Here we see about Noah. அவன் நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதன். He is the man who spoke about righteousness. அவனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் மத்தியிலே அவன் ஒரு நீதிமானாக வாழ்ந்தவன். He was seen a righteous man before all the people who lived in his time. அவனுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே அவன் உத்தமனாய் வாழ்ந்தவன். He was an upright person who lived in his time. அவனுடைய காலங்களிலே அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். In his times he was living with the Lord. கோடிக்கணக்கான ஜனங்கள் இல்லாவிட்டால் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததான ஒரு மனிதன். When lakhs and crores of people were there, he was finding grace in the sight of the Lord. இவைகளை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். We read about this in Genesis chapter 6 verses 8 and 9. அவன் சுமார் 120 வருடங்கள் அவன் பிரசங்கித்தான். அவன் பேழையை உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தான். Nearly 120 years he preached and made the ark. அந்த பேழையை அவன் உண்டாக்கும்படியாக தேவன் அவனுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருந்தார். God showed him the formation of that ark. இன்றைய மெசேஜ், நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். Today's message is you and your household should enter into the ark. இன்றைய தூதின்படி உன்னுடைய முழு குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்திருக்கிறதா? According to the message today, is your family as a whole entered into the ark? உங்களுடைய வீட்டாரை பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன? What is your household's உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் இந்த பேழைக்குள் வந்திருக்கிறார்களா, வருவார்களா, தேவன் அவர்களை கொண்டு வருவார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? Has your wife, your children, your husband, your parents and all of them, have you got the surety that they will come into the ark? உங்கள் வீட்டார் அனைவரை குறித்த உங்களுடைய கரிசனை என்ன? What is your thinking about your family members? உங்களுடைய குடும்பத்தார் இந்த பேழைக்குள் வந்திருக்கிறார்களா? Have all your family members come into the ark? இந்த இடத்துல பேழை என்று சொல்லும் பொழுது இரண்டு அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Here when we say ark, we can say two meanings for this. ஒன்று, பேழைக்குள் வருவது என்பது சபைக்குள் வருவதை காண்பிக்கிறது. Coming into the ark means coming into the church. மற்றொன்று, பேழைக்குள் வருவது என்பது பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை காண்பிக்கிறது. Secondly, entering into the ark is entering into the kingdom of God. இந்த இரண்டு அனுபவங்களும் ஒரு மனிதனுக்கு அவசியமாக காணப்படுகிறது. Both these experiences are necessary for a man. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே குடும்பத்தோடு சபைக்குள் வர வேண்டும். அடுத்து இயேசு வரும்பொழுது குடும்பத்தோடு மகிமைக்குள் அவன் பிரவேசிக்க வேண்டும். When a man is living in this earth, he should come into the church as a family, and at his coming he should enter as a family. நம்மிலே अनेகர் ஒரு சிலர் சபைக்குள்ளே வந்திருக்கலாம். Maybe a few of us should have come into the church. இல்லாவிட்டால் ஒரு நபர் சபைக்குள்ளே வந்திருக்கலாம். Or one person would have come into the church. ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது முழு குடும்பமாய் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய மனதில் உள்ள அநாதி தீர்மானமாக இருக்கிறது. But the eternal
purpose of man concerning God, the mind of God is that he should come as a whole family. ஒருவேளை நீங்கள் தனிநபர் ரட்சிக்கப்பட்டு இல்லாவிட்டால் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை குறித்த ஒரு பாரமற்றவர்களாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். Maybe you have been saved and you have no care for your family members. ஆனால் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வீட்டாரை குறித்துதானே ஒரு கரிசனை, ஒரு சிந்தை, ஒரு பாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தேவன் வலியுறுத்துகிறார். But this morning the Lord is instructing you that you should have a care, a burden for your family members. அந்த நோவாவின் குடும்பத்திலே 3 மகன்கள் உண்டு, 3 மருமகள்கள் உண்டு, மனைவியும் உண்டு. In the family of Noah was found 3 sons, 3 daughters-in-law and a wife. மொத்தம் 8 பேர் அந்த குடும்பத்திலே காணப்பட்டார்கள். Totally there were 8 of them in that family. ஒரு சாதாரண குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். If it's an ordinary family, you would know how many problems exist. ஒரு மாமியார் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். You know how when a mother-in-law is there, how the family will be. ஒரு மாமனார் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று அந்த வீட்டை குறித்து உங்களுக்கு தெரியும். If there be a father-in-law, you would know how that family would be. ஒரு மருமகள் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். If there is a daughter-in-law, you would know how that family will be. 2 சகோதரர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். If there are 2 brethren in a family, then you know how that family will be. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது 3 மகன்களும் ஒரே வீட்டிலே வாசம் பண்ணினார்கள், 3 மருமகள்களும் அந்த வீட்டிலேயே வாசம் பண்ணினார்கள். Here we see that 3 sons are dwelling together in one family and all the 3 daughters-in-laws too. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பூரண ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை. The Christian life is a life of fellowship. இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பின்பும் நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்குமானால் நாம் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசித்ததாக சொல்ல முடியாது. After coming into this religion, if we have divisions, then we cannot say that we enter into the ark. இன்றைக்கு வருகை இருக்குமானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடியுமானால் உங்களுடைய வீட்டார் அனைவரும் அந்த இடத்துக்கு வருவீர்களா? If the coming of the Lord will be today, or if you should happen to leave the earth today, then will you with the family enter into the ark? பிரியமானவர்களே, சபைக்குள் வருவது என்பது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு செயல். Dear beloved, coming into the assembly is a great work of God. சபை என்ற உடனே இன்றைக்கு பலதரப்பட்ட சபைகளை நாம் பூமியிலே காண முடியும். When you say the church, we find many churches on this earth. ஆனால் உண்மையான சபை எது என்பதை நீங்கள் வேதத்தின் ஆழத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலும் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும். From the depths of the word and coming in the presence of God, you can find out as to which the true church of God is. வேதத்தின் ஆழத்துக்குள்ளே போகும் பொழுது உண்மையான சபையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். When you go to the depth of the word of God, you can find out the true church. அப்படி வேத வசனங்களிலே உங்களுக்கு குழப்பங்களை யாராவது உண்டு பண்ணினால், If anybody cause a confusion with the word of God, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து தரித்திருந்து ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவான வெளிப்படுத்தலை உங்களுக்கு கட்டளையிடுவார். you tarry in the presence of God and pray and see, and the Lord will give you a good revelation. இங்கே அந்த மனிதன் ஒரு பேழையை உண்டு பண்ணினான். Here this man made an ark, அதற்கு ஒரு அளவை தேவன் கொடுத்தார். and the Lord gave the measurement for it. அதற்குரிய மரத்தை தேவன் காண்பித்தார். The Lord showed him the ark wherein the bark it should be made நீங்கள் இந்த with. உலகத்திலே கப்பல் கட்டுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். You have seen the ships which are made in this earth, இல்லாவிட்டால் போட் கட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். or you have seen them making the boats. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது. Each of it has a measurement. ஒவ்வொரு எடை இருக்கிறது. They have the weight. அந்த சரியான அளவின்படி செய்தால் அது புயல்களை தாக்குப்பிடித்து நிற்கும். If it is made with the right measurement, then it will withstand every storm. அது நாடிய துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். It will be taken to the shore which it's longing to. அதனுடைய பிரமாணத்தின்படி அது கட்டப்படாத பட்சத்திலே குறுகிய காலத்திலே அதனுடைய ஓட்டம் முடிந்து விடுகிறது. If it is not made with that command, then within short its race is over. அதுபோல உண்மையான சபைக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது, சில அளவுகள் இருக்கிறது, சில பிரமாணங்கள் இருக்கிறது, சில உபதேசங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக வந்தால் விளங்கிக் கொள்ள முடியும். Likewise, the church has certain doctrines, certain statutes and commandments. If you should continually come, you can understand it. அந்த கப்பலை கட்டி முடித்த பின்பு கடைசியாக சொன்னார் கர்த்தர், அதற்கு கீழ் பூசுங்கள் என்று சொன்னார். After making that ark, the Lord asked him to bind it with the உள்ளும் புறம்புமாக கீழ் பூசி அந்த கேப்புகளை எல்லாம் அடைக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். He asked him to paste it both inside and outside and fill the gaps. இதை ஆதியாகமம் 6 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். You can read this in Genesis 6:14. பிரியமானவர்களே, அது எதை காண்பிக்கிறது? What does it show? அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Love covers all sins. இந்த மார்க்கத்திலே நாம் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அன்பை வைத்து எல்லாவற்றையும் மூடினால்தான் இந்த பேழை சிறப்பாக பயணத்தை தொடரும்.
If we have to go to heaven in this life, then if with the love of God, if it is covered, if it covers all the sins, only then we can continue this path. ஒரு பகுதியிலே இந்த பேழை சபையை காண்பிக்கிறது. On one hand, this ark shows the church. மற்றொரு பகுதியிலே இது நாம் பரலோக ராஜ்யத்திலே போய் சேருவதை காண்பிக்கிறது. On the other hand, it shows going and reaching the heavenly kingdom. இந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த பின்பு இந்த பேழை மூடப்பட்டது. After entering into the ark, this ark was closed. பெருமழை பெய்தது. There was a great rain. பெரிய வெள்ளம் வந்தது. And there was floods. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. And the windows of the heaven was opened. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது. And the springs of the earth were opened. இந்த பேழை எடுத்துக்கொள்ளப்பட ஆரம்பித்தது. And this ark began to be carried up. வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த பேழை அரராத் என்ற மலையிலே போய் நின்றதாக 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நான் பார்க்க முடியும். We see in 8th chapter verse 4 that this ark rested on Mount Ararat. அது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபையை காண்பிக்கிறது. It shows the church of God being caught up in the coming of the Lord. அரராத் என்று சொன்னால் பரிசுத்த பூமி என்று அர்த்தம். Ararat means a holy place. அரராத் என்று சொன்னால் பரிசுத்த பூமி, அதாவது சபை பரிசுத்த ஸ்தலத்திலே போய் நிற்கிறது. That Ararat means it's the holy place and the church is going and resting in a holy place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த நோவாவின் வீட்டாருடைய குணநலன்கள் ஒரு வித்தியாசமானது. The character of the household of Noah was different. அவர்கள் ஒரு எந்த விதத்திலும் எந்த குழப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். They lived a life wherein they had no confusions at all. நம்முடைய வீடுகளில் ரெண்டு மருமகள் ஒரு வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். Just imagine and see if two daughter-in-laws are in our house. யோசிச்சு பாருங்க, நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, நீங்க எல்லாம் மருமகளா இருந்திருக்கலாம் சில வீடுகள்ல. You just think and see if there are daughter-in-laws like this in your house. இப்ப ரெண்டு மருமகள் இல்ல, மூணு மருமகள் இருக்காங்க ஒரே வீட்ல. Now it's not two daughter-in-laws but three. மூன்று மருமகள்கள் ஒரே வீட்ல இருக்காங்க, ஒரு மாமியார் இருக்கிறாரு. இவங்க மத்தியில அவங்களுக்குள்ள ஒரு பூரண சமாதானம் இளைப்பாறுதல். காரணம், இவர்கள் பேழைக்குள்ளே செல்லக்கூடியவர்கள். There is a mother-in-law and three daughter-in-laws in that house, but that house was full of peace because they were to enter into the ark. நகோமியினுடைய சரித்திரத்துல ரெண்டு மருமகள்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தார்கள். In the history of Naomi, we can see that there were two daughter-in-laws in her life. சின்ன பிரச்சனை வந்து இழப்புகள் மரணங்கள் வந்த உடனே ஒருத்தி போய்விட்டாள், ஒருத்தி அவளை பற்றிக் கொண்டாள். When there were small problems and death which occurred, one went away and one clung on to her. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பேழைக்குள்ளே இருப்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு அனுபவம். In the Christian life, being in the ark is this precious life. அதுவும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பேழைக்குள்ளே இருப்பது, எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபையில் இருப்பது ஒரு விலையேற பெற்ற அனுபவம். That to being in the ark or in the church which is being caught up as precious experience. ஒரு இடத்துல ஒரு விவாகம் நடந்தது. They took a wedding in a place. அந்த பையன் அவங்க மாமனார் வீட்டுக்கு போன பின்பு மாமனாரையும் மாமியாரையும் அம்மா அப்பான்னு தான் பேச ஆரம்பித்தார். That boy, when he went to his father-in-law's house, he used to call them as mother and father. ஒரு சிலர் எல்லாம் கூப்பிட்டு அவனை சொன்னாங்க, தம்பி முறைப்படி பேசு அப்படின்னு சொன்னாங்க. Some of them called him and asked him to call them by their relationship. இப்போ அவன் அதை ஏற்றுக்கொள்ளல. எல்லாரையுமே அவங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரையுமே அம்மா அப்பான்னு தான் சொன்னான். But he did not accept that, but called his mother-in-law and father-in-law's mother and father. இப்ப விவாகம் முடிஞ்சு விருந்தெல்லாம் முடிஞ்சு இப்ப அந்த பெண் வந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போறாள். Now the wedding was over and that wife was going to her father-in-law's house. என்னிடத்துல வந்து அவள் பேசினாள். Now he came and talked to him. எங்க வீட்டுக்காரர் வந்து எங்க அம்மாவை அம்மா அப்பான்னு சொல்றாரு, இப்ப நான் அங்க போனா நான் என்ன சொல்றதுன்னு கேட்டான். She said, my husband is calling my father and mother as mother and father. When I go to my mother-in-law's house, what will I call them? நான் சொன்னேன், இதே கான்செப்ட் நீ அங்க ஃபாலோ பண்ணு, அவங்க அம்மா அப்பாவை நீயும் அம்மா அப்பான்னு சொல்லிடு, அப்ப ஈக்குவல் ஆயிடும். I told her, you follow the same practice, you call her their father-in-law and mother-in-law as mother and father, that will be okay. இன்னைக்கு வரைக்கும் அவளும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கறா, அந்த பையனும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கறான். Till now that boy that girl are calling the same way. இப்படியும் ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. Like this there are spiritual families in the church and outside too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறது? How are our families? நம்முடைய வீட்டார் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள்? How are our whole household members? பிரியமானவர்களே, இந்த பேழைக்குள்ளே உங்களுடைய வீட்டார் எல்லாரும் வந்து விட்டார்களா? Have all your household members come into this ark? இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு வந்து விட்டார்களா? Have they come to the spiritual experiences? எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அனுபவத்துல உங்களுடைய குடும்பம் வந்து விட்டதா? Has your family come into the experience of being caught up? இந்த கேள்விக்கு உங்களால் எப்படி பதில் சொல்ல இயலும்? How can you answer this question? வீட்டார் அனைவரும் கர்த்தருக்குள்ளே பிரவேசிக்கணும்னா வீட்டார் அனைவரும் சில சரியான ஒரு பாதையில வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If the whole household should enter into the coming of the Lord, then they should go into the right path. நான் இவ்வளவு நேரம் சொன்னது அது ஒரு பூரணத்தின் அனுபவம்.
All the time I have spoken to you about a perfect state. சபைக்குள் வருவது, சபை எடுத்துக்கொள்ளப்படுவது, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையிலே இருந்து நாம் பரலோக ராஜ்யம் போய் சேருவது என்பது ஒரு நிறைவின் அனுபவம். Coming into the church, being caught up in his coming and remaining in the perfected church and being prepared for his coming is a perfect standard. இந்த அனுபவத்தை நாமும் நம்முடைய வீட்டாரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதுக்கு முன்பாக சில அனுபவங்கள் சில பாதைகளிலே நாம் போயிருக்க வேண்டும். அதை குறித்து நான் உங்களுக்கு இன்றைக்கு பேச விரும்புகிறேன். If we and our household should attain this standard and go into his coming, then we have to go through certain paths. That is what I want to teach you today. வருகையில போவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. Going in his coming is not an easy task. இந்த சபைக்குள்ள வருவது என்பது ஒரு சாதாரண காரியமும் அல்ல. Coming into this church is not an easy experience. இன்னைக்கு अनेक பேழைகளை நீங்கள் பூமியிலே பார்க்கலாம். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பேழை நோவா கட்டின பேழை மாத்திரமே. You can see many arks found on this earth, but the ark which is being caught up is the ark of Noah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது நம்முடைய வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியம். Firstly, our household members should be people of faith. ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், For a man to enter into the kingdom of God, இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்தார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், or for a family to enter into the kingdom of God, பிரியமானவர்களே, உங்களில் ஒரு சிலர்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய வீடுகளில் ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். only a few members in your family would not be saved. இந்த ஆராதனை முடிந்த பின்பு உங்களுடைய கூட்டத்தாருக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் இந்த மார்க்கத்தில் வந்து நித்தியத்திலே அவர்களும் பங்காளிகளாக மாற வேண்டியது அவசியம். After this meeting, you have to pray for your family members, and all of them should be saved and be partakers of the eternal kingdom. இதுதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. அந்த முழு உலகத்தையும் அழித்த பொழுது இந்த குடும்பத்தை கர்த்தர் அருமையாக முழு குடும்பத்தையும் அப்படியே பாதுகாத்தார். When the Lord should destroy the whole world, this family as a whole the Lord preserved. அதற்கு முதல் அடையாளமாக வீட்டார் அனைவரும் முதலாவது விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும். As a sign of it, the whole household members should become members of faith. அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 8 வசனம். Acts 18 chapter verse 8. முதலாவது வீட்டார் அனைவரும், அதாவது முழு குடும்பமும் பரலோக ராஜ்யத்தில் போகணும்னா முதலாவது முழு குடும்பமும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். For the church, for the family should go in the coming of the Lord, they should be people who have faith. அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 8 வசனம். Acts 18:8. ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக மாறினான். He believed on the Lord with all his house. சில வீடுகளில் ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்படுது. In some houses only one person is saved. ஒருவேளை அது தேவனுடைய திட்டமாக கூட இருக்கலாம். It may be the plan of God too. ஆனாலும் கூட உங்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் பாரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. But it is necessary for you to be burdened about your family members. ஊழியர்கள் தான் தங்களுடைய குடும்பத்தை குறித்த பாரமற்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சபைதான் அவர்களுக்கு குடும்பம். Only for the workers, they have no care about their family because they care about the church. ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பம் முழுவதும் விசுவாசம் உள்ளவர்களாக முதலாவது மாற வேண்டும். But you and your family members should believe on the Lord. எப்படி பேழைக்குள் ஒரு மனிதன் குடும்பமாய் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால் முதலாவது அவன் விசுவாசம் உள்ளவனாய் முழு குடும்பமும் விசுவாசத்திலே கடந்து வர வேண்டும். When they as a whole family come into this faith, only then they can enter into the ark. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். Maybe only one is saved in a family. பாஸ்டர் லூக்கா அவருடைய சாட்சியை நீங்கள் கேட்டால், if you should hear the testimony of Pastor Luke, அவர் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டார். he is the only one saved. அப்போஸ்தலர் 16:31 வைத்து அவர் ஜெபித்தார். He prayed with this verse, Acts 16:31. நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். You believe on the Lord Jesus and thou shalt be saved in the house. நேரம் வந்த பொழுது அவருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதாக ஒரு கூட்டத்திலே அவர் சொன்னார். When time came, he said that that his family was saved. அப்படியானால் இருக்கிற அந்த ஒரு தனி நபர் நீங்கள் சரியான விதத்தில் தேவனை விசுவாசிக்க வேண்டும். For you as an individual, you should believe on the Lord rightly. சரியான ஒரு விசுவாசத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். You should come into a right faith. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டும். You should believe that Jesus Christ is the Son of God. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is most important. அப்போஸ்தலர் 8:13 பார்க்கும் பொழுது அவன் இயேசுவை விசுவாசித்தான். When you read in Acts 8:13, he believed on the Lord Jesus. நாம் விசுவாசித்ததனுடைய அடையாளம் என்ன? What are the signs of those who believe? விசுவாசித்தால் நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். If you should believe, you should take baptism. நீ தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை விசுவாசித்தால் நீ உடனடியாக அந்த விசுவாசத்தின் அடையாளமாக சரியான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். If you should believe that Jesus is the Son of God, then hearkening to the right baptism, you should yield to baptism. அங்கே அப்போஸ்தலர் 8 அதிகாரம் கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, reading in
Acts 8 chapter in the last portion, அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வந்தான். Philip was preaching to the eunuch. கடைசி ஞானஸ்நானத்தை குறித்து அவன் பேசினான். And lastly he spoke about baptism. அப்பொழுது அவன் சொன்னான், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா என்று கேட்டான். He said, there is much water, shall I be baptized? அதற்கு பிலிப்பு சொன்ன வார்த்தை என்ன? For that what was the answer of Philip? நீ இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் உனக்கு தடை இல்லை. If thou believest with all thine heart that Jesus is the Son of God, you have no hindrance. இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவர் சொன்ன கட்டளைகளையும் விசுவாசித்து நாம் கீழ்ப்படிய வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. Not enough you believe that Jesus the Son of God, obeying to his commandments is also laid on us. இங்கே ஒரு ஜெப ஆலய தலைவன் அங்கு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். Here we see captain of the church, he accepted Jesus. அந்த ஜெப ஆலய தலைவன் அவரை விசுவாசித்தான். He believed on the Lord Jesus. அவன் ஏற்கனவே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன்தான். He was already praying. தேவனை நம்பிக்கொண்டிருந்தவன் தான். He was clinging on to the ஆனால் Lord. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். But now he began to believe on the Lord Jesus. அதனுடைய அடையாளம் என்ன? What was the sign for it? முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே In 1 Corinthians 15 chapter 5, இந்த ஜெப ஆலய தலைவன் விசுவாசித்தவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி இருக்கிறது. we see that this chief ruler of the synagogue, he believed and he was baptized. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது நாம் விசுவாசிகளாக மாற வேண்டும். Firstly, we should become believers. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய முழு குடும்பமும் விசுவாசிகளாய் மாறும். If you should believe, then your whole family will become believers. அதுதான் தேவனுடைய சத்தியம். That is the truth of the Lord. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போய்விட்டு You going to the kingdom of God, உங்களுடைய குடும்பத்தார் நரகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? and your family members, if they go to hell, how it will be? நீங்க வேதத்திலே பார்க்கும் பொழுது When you see the word of God, அந்த ஐஸ்வரியவான் பாதாளத்திலே அந்த வேதனை உண்டாக்கும் ஸ்தலத்துக்கு தள்ளப்பட்டான். the rich man was cast into a place of wailing. அவன் அங்கிருந்து வேண்டிக் கொண்டது என்ன? What was he pleading for there? என்னுடைய சகோதரர்கள் எங்க வந்து விடக்கூடாது, இந்த வேதனை உண்டாகும் இடத்துக்கு வந்து விடக்கூடாது என்று சொன்னான். He was requesting that his brethren might not come to that place. அப்ப வேதனையை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய சகோதரர் வரக்கூடாது என்கிற சிந்தை நரகத்துக்கு போன பின்பு கூட அவனுக்கு உண்டாகிறது. Even after going to hell, he wanted that his brethren should not come to that place of wailing. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பரலோகத்துல ஒரு மகிமையான இடத்துல இருக்கும் பொழுது உன்னுடைய மனைவியோ உன்னுடைய புருஷனோ உன்னுடைய பிள்ளையோ உன்னுடைய சகோதரனோ உன்னுடைய தாயோ நியாய தீர்ப்புல நின்று நித்திய நரகத்துல போய் விழுந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. Then you think and see that if you are standing in the heavenly kingdom and you, your brethren or your wife or your children are condemned and go to hell, how it will be? நம்மில் என்ன அநேகர் என்ன செய்கிறோம் தெரியுமா? How many of us what we are doing? அவங்களை கட்டாயப்படுத்தி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், அது முடியாமல் போய் விடுகிறது. We are forcing them and to drive them, but we are not able to. அதுக்காக அவங்கள்ட்ட சண்டை போடுறோம். For that we fight with them. எங்க கூட்டத்துக்கு வான்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறோம். We force them to come to our meeting. பிரியமானவர்களே, அதெல்லாம் தேவையே கிடையாது. All that is not necessary at all. என்னை ரட்சித்தவர், என்னை ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பார் என்று நீ முதலாவது என்ன செய்யணும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். He who saved me, he who have drawn me to him will surely drive, will also draw my family members to him. That is what you have to believe. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். You need not tell anything to them. நீங்கள் விசுவாசித்து விட்டு, You believe on the Lord, நீங்கள் தேவனை மாத்திரம் விசுவாசித்து விட்டு, you believe on the Lord alone, நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பியுங்கள். and reveal Christ in you. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கலாம். They might be without believing on the word of God. ஆனால் பயபக்தியோடு கூடிய உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர்கள் போதனையின்றி ரட்சிக்கப்படுவார்கள். But looking at your devout character without preaching, they will be saved. முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நீங்கள் இதை படித்துக் கொள்ள முடியும். First Peter chapter 3 verse first says 2 verses you can see this. ஒரு சகோதரன் நமக்கு ஒரு ஊர்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஸ்தானத்திலே காணப்பட்டார். One person was saved in a place and was found in a good position. அவர் மூலமாக अनेகர் ரட்சிக்கப்பட்டார்கள். Through him many were saved. தான்ட்ட யாராவது கவுன்சிலிங் வந்தா உடனே அவர் சர்ச்சுக்கு அனுப்புவார். If he comes to the counseling to him, then he will send them to church. யாராவது பிரச்சனைன்னு வந்தா உடனே சர்ச்சில போய் பாஸ்டர் போய் பிரதரை போய் பாருன்னு சொல்வார். If anybody comes with any problem, then he will guide them to the church. இப்படி அவர் அனுப்பின எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். Like this, many of them who he sent were all saved. இப்போ அவருடைய அண்ணன் தம்பி குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சு. பட் மனைவி மாத்திரம் வரவே மாட்டேன்டா. Now all his family members were saved, but only his wife did not come at all. இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு நாள். He was full of tension. ஒரு நாள் இன்னைக்கு வர்றியா கோயிலுக்கு வர்றியா இல்லையான்னு கேட்டாரு. One day he compelled her to come to the church. அது என்னைக்கும் போல அதே மாதிரி நான் வரல அப்படின்னு சொல்லிடுச்சு. As usual, she said she will not come. டென்ஷன்ல பிடிச்சு தள்ளி விட்டாரு. அது போய் ஒரு டேபிள்ல முட்டி மண்டை உடைஞ்சு போச்சு. In his tension, he pushed her off and she went and dashed against a table. நாம் அப்படி செய்யவே கூடாது. We should not do that. எனக்காக ரத்தம் சிந்தினது போல அவளுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். As he has shed his blood for me, he has shed for her too. என்னை ரட்சித்தவர் அவளையும் ரட்சிப்பார், அவனையும் ரட்சிப்பார். He who saved me will also save her and him also. அடுத்து அந்த ஒன்று விசுவாசம்.
That is what you have to believe. இரண்டாவது உன்னுடைய ஜீவியத்தில் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. Secondly, you should reveal Christ in you. இதைத்தான் அங்கே முதலாம் பேதுரு முதல் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் பார்க்கிறோம். That is what we read in 1 Peter chapter 3 verses 1 and 2. உங்களுடைய நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவியோ புருஷனோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். Looking at your holy conversation, your wife or your husband will be saved. முதலாவது உன்னுடைய குடும்பம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதலாவது முழு குடும்பமாய் விசுவாசத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். Firstly, if your whole family should come into the kingdom of God, then the whole family should come into the faith. இரண்டாவது முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய குடும்பமாய் மாற வேண்டும். Secondly, the whole family should be in the fear of God. ஒருவேளை உங்களுடைய முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும், ஆனா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். Maybe your whole family is a saved family, but see how it is. ஒருவேளை நீங்க சிபிஎம்லயே பிறந்திருக்கலாம். Maybe you're born in the CPM family. சிபிஎம்லயே வளர்ந்திருக்கலாம். You might have been grown in CPM. அது ஒரு கிருபையான ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். That is a gracious, blessed experience. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் எந்த தன்மையில இருக்கிறது? But see how your faith is. உங்களுடைய விசுவாசம் காத்துக்கொள்ளப்படுகிறதா? Is your faith preserved? உங்களுடைய விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடுகிறீர்களா? Are you boldly contending for your faith? உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று உங்களால் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது சொல்ல இயலுமா? At the end of your race, can you say that you have kept your faith? முதலாவது விசுவாசம் உள்ளவர்களாய் குடும்பமாய் மாறுங்கள். Firstly, you become a faithful family. இரண்டாவதாக தேவனுக்கு வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். Secondly, the household members should be with the fear of God. இந்த விசுவாசிகள் யாருமே இந்த கோயில் பூனை மாதிரி மாறக்கூடாது. The believers should not be as the household cats. ஒரு சிலர் தெய்வ பயமே அவர்களுக்கு இல்லை. Some of them do not have the fear of God. தெய்வ பயம் இல்லாதபடியால் தான் இன்றைக்கு துணிகரமான பாவங்கள் நமக்குள்ளே வர நாம் விட்டு விடுகிறோம். Because they have no fear of God, we exempt ourselves for the sins. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Acts 10 chapter verse 2 when we see அங்கே கொர்நேலியு என்கிற மனுஷன் குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். Here we see Cornelius was a man who feared the Lord with his family. எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து தன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். He was a man who feared God with all his house. அவன் ஒரு அந்நிய மனுஷன் தான் பிரியமானவர்களே. He was a strange man. ஆனால் அவனை கர்த்தர் நேசித்தார். அவன் முழு குடும்பத்தோடு அவன் என்ன சொன்னானோ அவன் மனைவி அப்படி கேட்பாங்க, அவங்க பிள்ளைங்க அப்படி கேட்பாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேட்பாங்க. But he loved the Lord, and whatever he commanded, his wife and his friends and his children will all obey. அவன் ஒரு 100க்கு அதிபதி. He was a centurion. ஆனால் அவன் சொன்னதை அப்படியே அவங்க ஃபேமிலி கேட்கும். But as he said, his family members will obey. அவன் அதிகமான ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டான். He was a prayer warrior. வேதம் சொல்லுகிறது வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். The word of God says that he feared God with all his house. அவன் அதிகமாக ஜெபிப்பான், அதிகமாக தான தர்மம் செய்வான். He used to pray well and also give much alms to the people. கர்த்தருடைய தூதன் அவனை அடிக்கடி சந்தித்தான். And often the angel of God visited him. முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். The whole family was fearing the Lord. நீங்க எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா? Are you fearing the Lord? எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find out? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா கர்த்தருக்கு பயந்துட்டான்னு கண்டுபிடிக்கலாமா? If you should wear white and white, will you fear the Lord? எப்படி? ஆராதனைக்கும் கூட்டங்களுக்கு வந்து விட்டா கர்த்தருக்கு பயந்தோம் என்று அர்த்தமா? If you come for the worship and service, does it show that you fear the Lord? கர்த்தருக்கு பயந்தானா அந்த குடும்பத்தின் லட்சணத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். If you should fear the Lord, then looking at the state of your house, you can find out. 128ஆம் சங்கீதம் ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய மகிமையான முடிவு எல்லாம் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 128 we see the person who fears the Lord, his wife, his children. 128ஆம் சங்கீதத்தினுடைய முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalm 128 verse 1. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். Blessed is everyone that feareth the Lord. அது நீங்க வீட்ல போய் நல்லா உட்கார்ந்து படிங்க, எப்படி இருக்கா உங்க குடும்பம் இருக்கான்னு பாருங்க. You go and read these verses and see if your family is like this. புருஷனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள், விகற்பமான எண்ணங்கள் இருக்கிறது. There are a lot of division of thoughts between husband and wife. அநேக குடும்பங்கள்ல புருஷன் வடதுருவம்னா பெண் மனைவி தென்துருவமாக இருக்கிறாள். In many houses, if the husband is in North Pole, then the wife is South Pole. அப்படிதானே? ரெண்டும் இணையவே இணையாது. They will never be together. இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கருத்து வேறுபாடு சொல்லுவாங்க, அவங்க என்ன சொன்னாலும் இவர் அதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன வழி உண்டோ அவ்வளவும் செய்வார். Whatever she might say, he will want to avoid her, and whatever he might say, she will show opposite. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இப்ப பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளுது. In between these are found children. இது என்ன செய்யும்? தகப்பனுக்கு ஏத்த மாதிரி ஜால்ரா அடிக்கும், தாய்க்கு ஏத்த மாதிரியும் ஜால்ரா அடிக்கும். These children will always be on the father's side and also on the mother's side. இது ஒலிவ மர கன்று அல்ல, இது சர்ப்பத்தின் குட்டிகளாக வளருகிறது. These are not as the trees
of olive, but they are found as serpent நீங்க scales. அந்த வசனத்தை வீட்ல போய் படிச்சு பாருங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பயந்தா அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி அமைச்சு கொடுக்கிறார் என்று நீங்கள் அதை படித்து பாருங்க. You can read well from these verses as to how that family which fears the Lord will be. கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நல்ல ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். If you would fear the Lord, then the Lord will exalt you to a high position. கர்த்தருக்கு பயப்பட கர்த்தருடைய உங்களை கனப்படுத்தி கொண்டே வருவார். As much as you fear the Lord will keep honoring you. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது சபை பெருக ஆரம்பிக்கும். If you should fear the Lord, then the church will increase. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படும் பொழுது உங்களுக்கு புகழ் கிடைக்கும். If you should fear the Lord, then you will be honored. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அபிஷேகத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. This fear of the Lord is in anointing. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்துக்குள்ள இது மறைந்திருக்கிறது. If you have no fear of the Lord, then you ask it and it is found in anointing. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி அந்த ஆவியானவருக்குள்ளே மறைந்திருக்கிறது. In Isaiah chapter 11 we see that the fear of the Lord is found in the anointing. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கி இருக்கிறார். For the Spirit of God is abiding on me. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு அருளிக்கொண்டே இருக்கிறது. And it is granting me the fear of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது First Kings chapter 18 verse 12. அங்கே ஓபதியா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் என்று சொல்லுகிறான். Here Obadiah says that he is the man who fears the Lord. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் அவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். When he feared the Lord kept honoring him. அவன்தான் அந்த தேசத்தினுடைய அரண்மனை பொக்கிஷத்துக்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தான். He was found as an authority over the treasures of that land. நீங்கள் தேவனுக்கு பயந்தால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், தேவனுக்கு பயந்தால் அபிஷேகம் கிடைக்கும். தேவனுக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தை உயர்த்துவார். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்கலாம். If you fear the Lord, you will get wisdom. If you fear the Lord, then you will be honored in a place and the Lord will keep you in an honored place. முழு குடும்பமாய் பரலோகத்துக்கு பிரவேசிக்க விரும்பினால் முதலாவது தேவனை விசுவாசியுங்கள், இரண்டாவது தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழுங்கள். Firstly, to enter the kingdom of God, you fear the Lord and you fear the Lord and live as a family. தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வு உனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். You should have the feeling that the Lord is watching over you. நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறார் என்கிற உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். The feeling that he is hearkening to your words you should have. அந்த ஒரு தேவன் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வே உன்னை பாவம் இல்லாதவனாய் மாற்றிக் கொண்டே வரும். The feeling that God is with you and watching over you will make you sinless. முதலாம் சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது First Samuel chapter 1 verse 21 when you read, அங்கே எல்கானா தன்னுடைய குடும்பத்தோடு அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போய் வந்தான் என்று சொல்லி இருக்கிறது. here we see that Elkanah with all his household members went every year to offer sacrifice and vow. நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது, Not enough you have faith in the தேவனுக்கு Lord. பயந்தால் மட்டும் போதாது, Not enough you fear the Lord. வீட்டார் அனைவரோடும் தேவ சன்னிதானத்துக்கு போகக்கூடியவர்களாய் மாற வேண்டும். You should turn as the people that you might go to the presence of God with all your household members. நம்முடைய பொருத்தனையை செலுத்தும்படியாக, That to offer a vow, தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக, to offer sacrifice to the Lord, தேவனை கனம் பண்ணும்படியாக, to honor the Lord, தேவனை ஆராதிக்கும்படியாக, in order to worship the Lord, நாம் தேவனிடத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றும்படியாக, to pour out a spirit before the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாக நாம் போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We should be as a one who going in as a family to the presence of God. முழு குடும்பமாய் நாம் போய் தேவனை ஆராதிக்கிற ஒரு பிராக்டீஸ் நமக்கு அவசியம். We should have the practice of going and worshiping the Lord as the family. ஒரு சிலர் ஆராதனைனா அதை ரெஸ்பெக்ட் பண்றதே இல்ல. Some of them do not respect the worship at all. தங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. They are trying to deceive themselves. அதாவது எப்படியோ ஆராதனைக்கு போய்ட்டேன், That somehow I went for the meeting. அப்படித்தான் நம்ம டைமிங்க ரொம்ப மிஸ் பண்றோம். That is how we misuse the time. அது தவறு பிரியமானவர்களே. That is wrong. ஆராதனை 3 hours. If it is worship, it is 3 hours. 180 நிமிடம் நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல இருக்கணும். You should be 180 minutes in the presence of God. கர்த்தரை துதி அந்த ஸ்தோத்திர பாட்டிலே நீ இருக்கணும். You should be in the praising song. கர்த்தரை துதிக்கிற அந்த பகுதியில இருக்கணும். In the portion of praising the Lord you should be found. பாடல் மூலமாய் மகிமைப்படுத்துகிற அந்த பகுதியில இருக்கணும். By worshiping the Lord through songs you should be found. ஆவியில ஆராதிக்கும் பொழுது நீ இருக்க வேண்டும். When you are worshiping in the spirit you should be found. ஒன்று கர்த்தர் உன் மூலமாய் சபையில பேச வேண்டும், இல்லாவிட்டால் சபையில ஆவியானவர் யார் மூலமாவது உன்னோடு பேச வேண்டும். One thing, the Lord should speak
speak through you to the church or the Lord should speak through someone through you. தீர்க்கதரிசன வரம் உள்ளவர்கள் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் முன்பாக வர வேண்டும். Those who have the gift of prophecy should come with prayer to the presence of God. வெளிப்படுத்தல் தரிசனம் உள்ளவர்கள் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும். Those who have revelation and should come to the presence of God in prayer. ஒருவேளை கர்த்தர் உங்கள் மூலமாக சில ஆத்துமாக்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வார். Maybe the Lord will put an end to the problems through you. கர்த்தருடைய மனது உங்கள் மூலமாய் வெளிப்படலாம். And the mind of God should be revealed through you. உனக்கூடாக வெளிப்படுகிற அந்த வல்லமை மற்றவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்க முடியும். The power which is revealed through you should break the other's minds. அதற்கு அடுத்து சாட்சி பகுதி. Next is the part of testimony. சாட்சி என்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு ஆகமம் என்றுதான் பைபிள் சொல்லி இருக்கிறது. Testimony is a book which we read in the word of God. சாட்சி என்பது சாட்சி ஆகமத்தை கட்டி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. We see that you have to build this testimonial service. சாட்சி என்பது தெய்வீக சுகத்தை பற்றி தான் சொல்லணும். The testimony means you should tell about the divine healing. நீங்க மருந்து எடுத்தது ஹாஸ்பிடல் போனது இந்த கதையெல்லாம் இங்க சாட்சியில சொல்லவே கூடாது. When going to the hospital and taking medicine you should not claim in the testimonies. இங்க ஸ்டேஜ்ல வந்து சொல்லணும்னா டிவைன் ஹீலிங் சாட்சி டெஸ்டிமனி மட்டும் தான் இங்க அலௌட். When you come and testify you should testify about divine healing alone. வேற ரூட்ல நீங்க போனது அந்த சப்ஜெக்ட் இங்க டச் பண்ணவே கூடாது. You should not go for that subject at all. ஒருவேளை நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் உங்களுக்கு சுகமா இருக்கும் நீங்க அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல போய் இந்த ஆஸ்பத்திரியில எனக்கு ஆபரேஷன் நடந்தது சுகமாச்சுன்னு நீங்க சொல்லிட்டு வாங்க. Maybe you are healed by going to the hospital. You go to the doorstep of that hospital and say you are healed and come. ஆஸ்பத்திரியில போய் குணமானது என்பதை சொல்றதுக்கு இப்படி ஒரு ஹோலி சர்ச்சை நம்ம யூஸ் பண்ண கூடாது. No, you should not use this holy church for going to the hospital and get healing. அதை நீங்க இனிமேல் பயிற்சி வித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request you to practice that here. நீ குடும்பத்தோடு கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அதை செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஆராதனையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். You should make a vow and practice this worship place to offer sacrifices. இப்போ உங்க முழு குடும்பமா இங்க வந்திருக்கீங்களா எல்லாரும்? Have you come into this presence as a family? அப்படி வரலன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபித்து இனிமேல் வருகிற ஆராதனைகள்ல முழு குடும்பமாய் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை மகிமையை கனத்தை துதியை செலுத்தும்படியாக வர வேண்டும். If not you pray for them and you in days to come you come as a family and offer praises and prayer and sacrifices. நீங்கள் இப்படி தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது when you come like this to the presence of God உங்களுடைய பொருத்தனைகளை உங்களுடைய பலிகளை நீங்கள் செலுத்தக்கூடியவளாய் மாற வேண்டும். You will have to offer your vows and sacrifices. அவன் இரண்டு காரணத்துக்காக அங்கே வந்தான். He came there for two purposes. ஒன்று பலி செலுத்த வந்தான். He came there for offering sacrifice. மற்றொன்று பொருத்தனை செலுத்த வந்தான். Nextly to pay his vow. ஆராதனையிலே ஒன்று நீ ஸ்தோத்திர பலி செலுத்த வர வேண்டும் மற்றொன்று உன்னை அர்ப்பணிக்கும்படியாக வர வேண்டும். In the worship you should come to offer your praises of a sacrifice and then to offer yourself. அப்பொழுது நீங்கள் பொருத்தனையை செலுத்தும் பொழுது துஷ்ட வல்லமைகள் இனிமேல் உங்களுடைய வீடுகளுக்கு வராது. When you pay your vows then there will no evil pass come to your house. நாகும் முதலாம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது In Nahum first chapter last verse யூதாவே உன் பொருத்தனைகளை செலுத்து அப்பொழுது துஷ்டன் இனிமேல் உன் வழியாக வர மாட்டான். Judah you offer your sacrifices and then you pay your vows and the evil will not come past your house. பிரதிஷ்டைகளை செலுத்தக்கூடிய பொருத்தனைகள் நேர்த்திக்கடன்களை செலுத்தும்படியாக தேவ சமூகத்திலே தேவனுக்கு மகிமையை பலியை செலுத்தும்படியாக நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்து செல்ல வேண்டும். To offer the glory to the Lord and the praises and prayer to the Lord we should come to the presence of God. இன்னைக்கு உலக பிரகாரமா நீங்க பாருங்க மற்ற இடங்கள்ல ஆராதிக்கிறவங்க எல்லாம் குடும்பமா போவாங்க. In the world you can see that people go as a family to worship the Lord. அதுபோல நாமும் கூட இனிமேல் உள்ள நாட்களில் ஜெபித்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பமாய் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்தை நாடி வர வேண்டும். Like this in days to come we should pray and decide to come to the presence of God as a whole family and worship the Lord. அடுத்ததாக முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டியது அவசியம். Nextly as a whole family we should serve the Lord. யோசுவா 24 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது Joshua chapter 24 verse 25 நானும் என் வீட்டாருமோ என்ற வாசிங்க அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. யோசுவா 24:15 கடைசி. நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இங்கே ஒரு தேவனுடைய மனிதன் சொல்கிறான் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Me and my household we will serve the Lord. 24:24 பார்க்கும் பொழுது When you read in 24:24 அங்கே ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். that all the people said that we will also serve the Lord. பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த பூரணத்தின் பகுதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We should understand the perfection of the Christian life. ஒரு மனிதன் சாதாரணமாக இயேசுவை விசுவாசித்து விட்டு போய்விடக் கூடாது. A man ordinarily should not go away from the faith of the Lord. ஏதோ பெயரளவில் ஒரு சபையில ஞானஸ்நானம் பெற்று விட்டால் மட்டும் போதாது. Or taking the baptism for name's sake in a church is not அவன் sufficient. தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். He should live as a
person with the fear of the Lord. அடுத்து ஆராதனையை அவன் மிஸ் பண்ணவே கூடாது. Nextly, he should never miss this worship. சரி, ஆராதனைக்கு வந்துவிட்டு ஏதோ ஒரு நபர் போல போய்விடக் கூடாது பிரியமானவர்களே. Or coming to the worship, you should not go away as you came. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஊழியக்காரன். Every Christian is a worker of God. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஜிப்பா போட்டவங்க மட்டும் தான் ஊழியக்காரங்கன்னு நினைச்சிர கூடாது. You should not think that we who have put on these garments are only servants of God. ஒருவேளை நாங்க full time ministry செய்து கொண்டிருக்கிறோம். Maybe we are doing the full time ministry. ஆனா நீங்க part time ministry ஆவது நீங்க செய்ய வேண்டும். But you have to do at least the part time ministry. நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் கர்த்தருடைய வேதம் உன்னை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது. If you are saved from sin, then the word of God claims you as the servant of God. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசியுங்கள். Leviticus 25 verse 55. லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என் ஊழியக்காரர். All the children of Israel are my servants. நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர். They are my servants whom I have delivered from the Egypt. அப்படினா இதனுடைய அர்த்தம் என்ன? If so, what's the meaning of this? நீங்க ஒரு சாதாரண விசுவாசிகளா மட்டும் இருக்க கூடாது, கர்த்தரை முழு குடும்பமாய் சேவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். You should not be as an ordinary believers, but you should serve the Lord as a family. சேவை என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்காக எதையாவது ஊழியமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Service means doing some ministry for the Lord. நீங்கள் நம்மில் अनेகர் என்ன செய்றோம்? ஒரு சாதாரண ஒரு நாமினல் பிலீவராகவே நாம் செயல்பட விரும்புகிறோம். Many of us want to function only as a nominal believer. ஆனால் நீ கர்த்தரை சேவித்தால் தான் உனக்கு பிரதிபலன் உண்டு. But only when you serve the Lord you have your reward. கர்த்தரை சேவிக்காம நாம் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியாது. Without serving the Lord, then you cannot receive your reward. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். But the Lord Jesus said that every man's work come with me. இப்ப ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சு. After being saved you are 2 years. இல்ல ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. Or it is 20 years since you are saved. இது வரைக்கும் நீங்க கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? Thus far what have you done for the Lord? உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? Immediately what you'll say? இந்த சர்ச்சுக்கு நான் மெம்பரா இருக்கிறேன். I'm a member of this church. இந்த சர்ச்சுக்கு தசமபாகம் கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. I'm giving my tithes to this church. இந்த தசமபாகம் இத வச்சிட்டலாம் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. You cannot go to heaven with these tithes. கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்? What have you done for the Lord? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீ என்ன செய்தாய்? For the name of the Lord what have you done? அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you say for this? நாங்க கோயிலுக்கு போறோம். இதெல்லாம் நீங்க அந்த சப்ஜெக்ட்டை நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எல்லாரும் வர்றான். You cannot say that you are going to the church, all of them can come to church. கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? What have you done for the Lord? உனக்காக இறங்கி வந்து பரலோகத்திலே பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் உனக்காக இறங்கி வந்து அடிமையின் சாயல் எடுத்து இந்த உலகத்துல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுத்தாரே, அவருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? Not considering himself equal with God, he came to this earth and gave his life for you. What have you done for him? இந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சிட்டு இழுத்துட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. It's very difficult for me to take these two children along. இத வச்சிட்டு நான் என்ன ஊழியம் செய்ய முடியும் நீங்க கேக்குறீங்க. You might ask, what ministry can I do with these? எனக்கு நான் வேண்டவே வேண்டாம்னா கல்யாணம் என்னை கட்டி வச்சிட்டாங்க, இனிமே நான் போய் என்னத்த கர்த்தருக்காக செய்ய முடியும்னு சொல்றீங்க. I said I don't want marriage and they got me into marriage. Hereafter what can I do? அப்படி அல்ல பிரியமானவர்களே. It's not so. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதுக்கு பிரதிபலன் உண்டு. Even if you should give a glass of water, you have your reward. உன்னால உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய கிருபைக்கும் தக்கதான ஒரு ஊழியத்தை நீ செய்யும்படியாக நீ தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறாய். You are a person appointed by God to do the service which the every day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை இருக்கிறது. You have the grace which the Lord has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் இருக்கிறது. You have the anointing which the Lord has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்த திறமை இருக்கிறது. You have the talent which the Lord has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்த வெளிப்படுத்தல் இருக்கிறது. You have the revelation the Lord has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்த வசதி இருக்கிறது. You have the facilities which the Lord has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்த சுகபலன் இருக்கிறது. You have the health and strength which the Lord has given you. இத வைத்து நீ கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? Keeping this, what have you done for the Lord? ஒரு மனிதனை நம்பி 10 தாலந்தை கர்த்தர் கொடுத்தார். The Lord trusting a man gave a 10 talents. ஒருவனை நம்பி 5 தாலந்தை கொடுக்கிறார். Trusting a man he gave 5 talents. ஒரு இடத்துல 2 ன்னு சொல்லி இருக்கிறது, ஒரு இடத்துல 1 என்று சொல்லி இருக்கிறது. And another portion it said 2 and in the other one. அதுபோல உனக்கு கர்த்தர் உன்னை நம்பி உன்னை வசதி உள்ளவனாய் மாற்றினதுக்கு காரணம் என்ன? சுகபோக வாழ்க்கைக்காக கர்த்தர் கொடுத்தாரா? இல்ல, உனக்கு கொடுத்த வசதியை வைத்து நீ கர்த்தருக்காக என்ன செய்கிறாய்? Trusting in you and the facilities, the Lord has given you all these facilities and given you talents that you might serve for the Lord. ஏன் உனக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கை கால் எல்லாம் நல்லா கொடுத்தது காரணம் என்ன? What's the reason the Lord has given you strength and health? அலைஞ்சு திரிஞ்சு ஏதாவது வேலை செய்வாய், கர்த்தருடைய சேவையை செய்வான்னு சொல்லிதான். That you might go and work and do some labor for the Lord. மத்தவங்களுக்கு வசதி இல்லாம உன்னை வசதி உள்ளவனாய் மாற்றினதுக்கு காரணம் என்ன? செலவு பண்ணுவாய், செலவு பண்ணப்படுவாய் என்கிற எதிர்பார்ப்புல தான் கர்த்தர் உனக்கு அதெல்லாம் கொடுத்தாரு. Unwanting for the others, the Lord has given you all facilities
opportunities that you might labor and spend for the Lord. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். You might face problems. ஆனா கர்த்தரை சேவிக்கிறதை நீங்க விடக்கூடாது. But you should not stop serving the Lord. பலவீனம் உண்டாகலாம். You might have weakness. ஆனா சேவையை நிறுத்தக்கூடாது. But should not stop the service. உன்னால முடிந்த அளவு நீ மத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும். To the extent possible, you should be the one who is serving the Lord. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Acts 19 verse 20 when you read. அப்போஸ்தலர் 20:19 பார்க்கும் பொழுது, When you read Acts 20 verse 19. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is it said here? வெகு மனத்தாழ்மையோடும் With all humility கண்ணீரோடும் and tears. தீமையான யோசனைகள் எனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட போதும் நான் அவைகளுக்கு ஊடாக நான் கர்த்தரை சேவித்தேன். And when evil things were waiting for me, I served the Lord. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு சர்வீஸ் மைண்ட் இருக்கிறது? Now how many of us have the mind of service? எத்தனை பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது? How many of you have the mind to help the others? எத்தனை பேருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தாழ்ந்து போகக்கூடிய சிந்தை இருக்கிறது? How many of you have the ability to humble yourself and serve? கர்த்தருக்காக நீ எதை செய்தாய்? What have you done for the Lord? சுவிசேஷம் சொன்னாயா? Have you proclaimed the gospel? அலைந்து திரிந்து ஊழியம் செய்தாயா? Have you gone abroad and did the ministry? கர்த்தர் நிமித்தம் சரீரத்திலே பாடுகள் பட்டாயா? Have you suffered for the Lord in this body? கர்த்தர் உனக்கு நல்ல எல்லாம் கொடுத்தாரே, நீ என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா நீங்க என்ன போய் சொல்லுவீங்க? The Lord has granted you everything. What have you done for the Lord? What will you say? பிரியமானவர்களே, சேவை என்று சொல்லும் பொழுது ஊழியம்ங்கிறது ஒரு சாதாரண ஊழியம் அல்ல. சேவை என்று சொல்லுகிறது உதவி, அந்த சர்வீஸ் மைண்டை காண்பிக்கிறது. Service means not an ordinary ministry, but it shows the service mind. இந்த விஷயத்திலே நம்மை காட்டிலும் மற்ற சபையார் மிகுந்த உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். In this portion, other church members are full of zeal. அன்னை தெரசா கல்கத்தால ஊழியம் செய்யும் பொழுது, When Mother Teresa was serving in Calcutta, அவங்க போய் இந்த பாதிக்கப்பட்டவங்க, குஷ்டரோகிகள், அவங்களெல்லாம் கொண்டு போய் கேம்ப்ல வச்சு அவங்க சுகப்படுத்தி அவங்கள பராமரிச்சாங்க. she used to take the people who are of leprosy and serve them in the camp. அப்போ ஒரு முக்கியமான ஒரு தலைவர் போய் அந்த நம்முடைய தேசத்துல முக்கியமான நபர்கிட்ட சொன்னாங்களாம், இவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க, இவங்களை திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. Then an important leader went to that portion and said, she's come from abroad, you have to send her off. இவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க, இவங்க மதத்தை பரப்புறாங்க, இவங்களை அனுப்பிருங்கன்னு சொன்னாங்க. She's come from foreign country and spreading the religion, you send her off. அப்ப அந்த பெரிய தலைவர் சொன்னாரா, Then that leader said, இந்த குஷ்டரோகிகளை எல்லாம் நீ பாத்துக்கறேன்னு சொன்னா அவங்களை நான் அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. if you claim to serve these lepers, then I will send her off. இந்த ரோட்ல கிடக்குறவன், பாதிக்கப்பட்டவன், குஷ்டரோகி எல்லாம் இருக்கிறானே, அவங்களெல்லாம் நீ போய் பாத்துக்குவேன்னு சொல்லு, இவங்களை எங்க அனுப்பிடலாம்? அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடலாம். If you would say that you would look after those who are on the road and those who are affected by this leprosy, then I will send her off. ஆனா நம்ம இன்னைக்கு நம்முடைய சொந்த தகப்பனை, தாய் தகப்பனையே பராமரிக்க கூடாதவர்களாய் காணப்படுகிறோம். Today we are not in a position to look after our own mother and father. நம்முடைய வீட்லயே முதியோர்கள் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்களை நம்ம கைவிட்டு பைபிளை தூக்கி நம்ம கூட்டத்துக்கு வர்றோம். Even in our family we can find people who have been forsaken and we take our Bible and come to church. நம்முடைய தாய் தகப்பனையும் சகோதர சகோதரியையும் நம்மளால நேசித்து அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இல்ல. நாம எப்படி வீட்டாரோடு பரலோகத்துக்கு போக முடியும்? We don't have the mentality to serve our parents itself, and how can we go to heaven with a household? ஒரு சிலருக்குலாம் சின்ன பிரச்சனை வந்தா ஊழியத்தை நிப்பாட்டிடுவாங்க. If some of them have a small problem, then they will stop with ministry. ஈவன் சண்டே ஸ்கூல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, சிலபஸ் கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. If they have a small problem with the Sunday school, they will run away from Sunday school. ஒரு 4 பேர் சேர்ந்து ஹாஸ்பிடல் ஊழியம் செய்றாங்கன்னு சொல்லுங்க, ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனா போய்டுவாங்க. ஆனா பவுல் அப்படி கிடையாது. என்ன வந்தாலும் கர்த்தரை சேவிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை ஒரு இடத்துல அடிச்சு செத்துட்டான்னு சொல்லி நாய் போல இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே போட்டாங்க. அடுத்த நாள் எழும்பி அதே இடத்துல ஊழியம் செய்தான். If in the ministry which we are doing, if there's a default, then we will flee away. But Saint Paul did not do so. He was beaten and was put as a dog, but he still ministered the Lord. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think and see how it is. அவன் செத்து போய்ட்டான்னு சொல்லி அவனை இழுத்து கொண்டு வெளியே போட்டார்கள். They thought that he is dead and they drag him out outside. ஆனாலும் அவன் அடுத்த நாள் அங்க தான் பிரசங்கம் பண்ணுவான். But the next day he is preaching in that place. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல நீங்க இத பார்க்கலாம். In Acts 14:19 we see this. அவனை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். They have stoned him and thought that he is dead and threw him out of the city. அவன் சீசர்கள் சூழ்ந்து நிற்கையில் மறுபடியும் பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். When the disciples were surrounding him, he again entered into the city. சேவைன்னு சொன்னா என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும், என்ன விதத்துல நம்மை பத்தி பல விதங்கள்ல பேசினாலும் உங்களுடைய ஊழியத்தை நீங்க நிறுத்த கூடாது. முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். Service means whatever hindrance might be, whatever resistance you might be, you should not stop with serving, but you have to go ahead with serving. நம்ம என்ன செய்யறோம்னா, இனிமே நீ போய் பாய் போடாத,
இனிமே நீ போய் அதெல்லாம் செய்ய வேண்டாம், உனக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். இப்படித்தான் நம்ம ஒரு சைல்டிஷ் நேச்சர்ல தான் நம்முடைய ஜீவியத்தை நாம் கெடுத்துக்கொண்டே வருகிறோம். What we say is, do not go and spread the mats or do that ministry anymore. Like this with childish natures we are proceeding. ஆனால் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். But Joshua says, as for me and my household, we will serve the Lord. உங்கள் வீட்டார் அனைவரும் கர்த்தரை சேவிக்கிறீர்களா? Are you serving your household? நான் ஒரு சகோதரனை ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சந்தித்தேன். I have met a brother in a place. ரொம்ப ஏழ்மையில இருந்தார். He was in poverty. ரொம்பனா அதிக ஏழ்மை. He was in a very poor standard. அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. He had nothing at all. கூட வேலை பார்த்தவன் தான் இவருக்கு அரிசி எல்லாம் வாங்கி கொடுப்பான். Only the one who is working with him will give him rice. ஆனா அதே சகோதரன் நாட்கள் போனபோது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பெரிய வசதி உள்ளவனாக மாறினான். But as the days went by, he was blessed of the Lord and became a rich person. நான் அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். I went for preaching to that place. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அந்த ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாரு, ரொம்ப வசதியான ஒரு ஆள்னு சொன்னாங்க. They said there is a very rich person here and he is very supportive for the ministry. நான் அங்க பிரசங்கம் 4 நாள் பண்ணினேன். I preached there for the 4 days. ஆனா கடைசில இவரை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, கூப்பிட்டு விட்டேன். Finally I wanted to see this person and I called him. ரொம்ப தாழ்மையா முழங்கால் போட்டார். With great humility he came and knelt down. நான் சொன்னேன், நீங்க எப்படி இவ்வளவு கர்த்தரால் உயர்த்தப்பட்டீங்கன்னு. I asked him how you are exalted to this standard. அப்படியே பேசிட்டே வரும்போது அவர் சொல்றார், நீங்க இந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னார். He said, when you were serving in this place, firstly you have come to my house. அன்னைக்கு எனக்கு வாடகை கொடுக்க காசு கிடையாது. The day I did not have money to pay my rent. பிள்ளைகளை படுக்க வைக்கிறதுக்கு பெட் ஷீட் கிடையாது. I had no bed sheets to lay my children. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எனக்கு எவ்வளவோ வசதிகளை கொடுத்துட்டாரு. But now the Lord had given me all facilities. அப்போ உங்க பையங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? I asked him, how are your children? அவர் தான் பிள்ளைய இன்ட்ரோடியூஸ் எப்படி பண்றாருன்னா, அந்த கூட்டத்துல பாய் போட்டுட்டு இருந்தான் பாத்தீங்களா, நீங்க ஒரு பையனை பாத்திருப்பீங்களா அடிக்கடி, அவன் தான் என் பையன் சொன்னார். He introduced his son as, you would have seen my son spreading mats in this meeting, he is my son. நான் சொல்றாரு, சென்னையில விசுவாசியா இருக்கிறாரு, அவருக்கு இப்போ சாதாரணமா எத்தனையோ கோடிக்கு அவர் சொந்தக்காரரா இருக்கிறார். He is now the believer in Chennai and he is owning to many crores in Chennai. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே தூத்துக்குடியிலே அவருக்கு 300 ஏக்கர் கிட்ட இடம் இருக்கு. He has 300 acres in Tuticorin itself. நீங்க சொன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. If I should tell that person, you will find it. எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா, What I'm telling this for? அந்த வசதி வந்தாலும் அவங்க பையன் எங்க தான் இருக்கான், ஃபெய்த்தம்ல பாய் போட்டு இருக்கான். நமக்கு இப்படிலாம் வசதி வந்தா அவன் எந்த ஊர்ல இருப்பானு தெரியாது, ஓடி போய்டுவானு தெரியாது. Even with such facilities he is still spreading mats in the church. If we have that facility, we will. உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் நீ முழு குடும்பமாய் கர்த்தரை சேவித்து பழக வேண்டியது அவசியம். அப்படியானால் தான் முழு குடும்பமாய் நாம் வேலைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். Whether you be exalted or abased, you as a family should serve the Lord, and only then you can enter into the ark. அடுத்ததாக Nextly, 2 சாமுவேல் 6 அதிகாரம் 2 Samuel chapter 6, 11 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when you read verse 11, வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். the household members were blessed. வாசியுங்கள். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். The Lord blessed him and his household. புருஷன் ஆசீர்வதிக்கப்படணும், மனைவி ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் வீட்டார் அனைவருமே ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களா இருக்க வேண்டுமே தவிர சாபத்துக்கு காரணர்களாக இருக்கக்கூடாது. The husband, wife, children, parents and all the household members should be reason to be blessed and they should not be cursed. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், அதுல ஒருவன் இளைய குமாரன் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஆள் சரியில்லாதனால அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. We can see that father had 2 sons and because the youngest son was not right, that all the riches of that family were destroyed. ஒரு போஷனையே அவன் அழிச்சிட்டான். He destroyed a portion itself. அதுக்கு காரணம் அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. The reason is the whole family was not blessed. பிரியமானவர்களே, நம்முடைய பிரதிஷ்டை சரியாக இருந்தால் நம்முடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். Dear beloved, if our consecration is right, then our whole family will be blessed. அங்கே கர்த்தருடைய பெட்டி இருந்தது. There was the ark of God. அந்த பெட்டி நிமித்தம் தான் அந்த முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Because of this ark, that whole family was அதற்கு blessed. பெயர் உடன்படிக்கையின் பெட்டி. That name of it is the ark of the ஒரு Lord. விசுவாசி என்று சொல்லுகிறவன் நல்ல பிரதிஷ்டை உள்ளவர்களாக மாற வேண்டும். A believer should come into a right consecration. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பிரதிஷ்டையின் அடிப்படையில் தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். If a child of God should be blessed, he is blessed on the basis of consecration. உன்னுடைய ஸ்தானத்துக்கு அதுதான் உனக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. According to your posting is your ages. அதுபோல
Like உன்னுடைய this. பிரதிஷ்டையின் அடிப்படையில் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். Only on the basis of your consecration the Lord blesses you. உங்க வீட்ல எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? Are all the people of the இல்ல household blessed? ஒரு சிலர் ஆசீர்வாதத்துக்கு இறைஞ்சலாக காணப்படுகிறார்களா? Or are some of them hindrances for this blessing? முழு குடும்பமும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான குடும்பங்களாய் மாற வேண்டும். The whole household members should be partakers of this blessing. நீங்கள் அதற்கு உரிய ஒரு வாழ்க்கை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணினால் கர்த்தர் முழு குடும்பத்தையும் மீட்டெடுப்பார். If you should consecrate, then the Lord will redeem your family. சகரியால ஒரு வசனம் உண்டு. There is a verse in Zechariah. ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். The people who are not saved in the house, you can follow this verse. சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In Zechariah chapter 9 verse 1, நான் உனக்கு செய்வது என்னவென்றால், what I am going to do is, தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நான் விடுதலை பண்ணுவேன். I will bring out the people by the covenant of my blood, those who are without water. உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தம் அவர்களை விடுவிக்கும். The blood of covenant will redeem them. உன்னுடைய உடன்படிக்கை, உன்னுடைய பிரதிஷ்டை முழு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்தும். Your consecration will lead them, the whole family, into blessing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மில் எத்தனை பேர் கர்த்தரை சேவிக்கிறோம், எத்தனை பேர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? How many of us are serving the Lord? How many of us are blessed of the Lord? ஒரு மனிதன் கர்த்தரை சரியாய் சேவிக்க வேண்டுமானால் கர்த்தரை அதிகமாய் அவன் நேசிக்க வேண்டும். If one should serve the Lord, then he should love the Lord more. அந்த நேசம் தான் அவனை சேவிக்க கூடியவனாய் மாற்றுகிறது. Only that love is making him to serve the Lord. ஒரு பிரதிஷ்டை தான் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாய் மாற்றுகிறது. Only the consecration is making him eligible for the blessing of the Lord. உங்களுக்கு தனிப்பட்ட பிரதிஷ்டை இருக்கிறதா? You have separate individual consecration. எல்லா விசுவாசியும் தனித்தனியா உங்களுக்குள்ள நீங்கள் சில பிரதிஷ்டைகளை அமைத்து தேவனோடு நீங்கள் நெருங்க வேண்டும். Every believer should have your consecration within yourself and draw nigh to God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேருங்கள் என்பார். Gather unto me the saints who have made the covenant with sacrifice. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் உடன்படிக்கை பலியினால உடன்படிக்கை பண்ணி அவன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக சீரமைத்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். A child of God means he should make a covenant of sacrifice with the Lord and should keep his life in control. உன்னுடைய பழக்கவழக்கங்களில் ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். You should have the consecration in your practices. உன்னுடைய பேச்சில ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். You should have the consecration in your words. உன்னுடைய பார்வையில ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். You should have consecration in your sight. உன்னுடைய Dressல ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். You should have consecration in your dressing. உன்னுடைய உடையில உன்னுடைய ஆகாரத்துல ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். You should have consecration in your food. இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு அனுபவங்கள். All these are experiences spoken in the word of God. யோபு எப்படி உத்தமனாய் மாறினான்? How did Job become upright? யோபு 31:1 நீங்கள் பார்த்தால், Job 31st chapter verse 1. என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி வைத்தேன் என்று சொல்கிறான். He says that I have made a covenant with mine eyes. தாவீது எப்படி கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறினான்? How David became pleasing to the Lord. என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்கிறான். He says that I have made a covenant with my mouth that I might not transgress. தானியேல் எப்படி வல்லமையுள்ளவனாய் மாறினான்? How did Daniel become powerful? போஜனத்தினால் தீட்டுப்படாமல் தன்னை காத்துக்கொள்ளும்படியாக தீர்மானம் பண்ணினதினால். He made a covenant not to defile himself with the food. அந்த பெட்டி இருந்ததினால் ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. Because of the ark of God, that house of Obed-Edom was நீங்க blessed. பிரதிஷ்டையில இருங்க, உங்க குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். You be in that consecration, your household members will be நீங்க blessed. சரியான பிரதிஷ்டை பண்ணணும். You should rightly make the consecration. சும்மா இந்த 2 நாளைக்கு அந்த பிரதிஷ்டை பண்றது, இந்த ராபோஜனம் முடிந்து ஒரு வாரம் அந்த பிரதிஷ்டையை ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு மூட கட்டி வச்சிருவாங்க. For 2 days making the consecration until the communion is over, and after that they put away. இந்த பைபிள் ரீடிங் சொல்ற அந்த பிரதிஷ்டை கூட अनेகர் ஃபாலோ பண்றது இல்ல. Many of them do not even follow that consecration of reading the Bible. உன்னுடைய உபவாசத்துல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். You should have consecration in your fasting. ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவன் 3 தரம் உபவாசம் எடுக்கலன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. A believer, if he should not fast for 3 times, then he cannot enter the kingdom of God. 3 days அல்ல, 3 times. It's 3 times. அப்படிதானே? சரிதானா? சரிதானா? அந்த பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? What does the Pharisee say? நான் வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். I fast for 2 times a week. அவன் ஒரு பரிசேயனுடைய அறிக்கை 2 தரம் நான் உபவாசம் போடுறேன்னு சொல்றான். And the Pharisee confesses that he fasts 2 times a week. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? But what does Jesus say? மத்தேயுல நான் பார்க்கும் பொழுது, When you read in Matthew's gospel, 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, chapter 5 verse 20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். For I say unto you that except your righteousness shall exceed the righteousness of the scribes and Pharisees, ye shall in no case enter into the kingdom of heaven. அப்போ பரிசேயனுடைய நீதி 2 தரம் உபவாசம் எடுப்பதே. The righteousness of the Pharisee is to fast 2 times a week. அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நம்முடைய நீதி அதை விட
அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆது நீங்க அதிகமா எடுக்க வேண்டும். If you have to enter the kingdom of heaven, then at least one time you should exceed that of Pharisee. ஒரு ஊழியக்காரன் 5 டைம் அவன் ஊழியத்திலே அவன் உபவாசம் எடுக்க வாரத்திலே 5 தரம் உபவாசம் எடுக்க வேண்டும். The servant of God should fast at least 5 times a week. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. உங்களுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அது உங்களுடைய பிரதிஷ்டையில் அமைந்திருக்கிறது. If your household members should be blessed, then you relies on your consecration. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக முதலாம் கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Corinthians chapter 16 verse 15, when you see, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it said here? சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் சேவானுடைய வீட்டார் அந்த அகாயா நாட்டில் உள்ள சபையிலே முதற் பலன்களாக மாற்றப்பட்டார்கள். The house of Stephanus there was made first fruits of Achaia. ஒரு தேவனுடைய பிள்ளை முழு குடும்பமாய் பரலோகத்துக்கு போகக்கூடிய விதிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். I tell you of the steps to follow to go into the kingdom of God as a ஒன்று family. சர்ச்சுக்குள்ள வருவது, இரண்டாவது பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது. Firstly coming into the church and then entering into the kingdom of God. அதுக்கு முதலாவது விசுவாசமும் ஞானஸ்நானமும் அவசியம். Firstly you need faith and baptism for that. இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அபிஷேகமும் அவசியம். Secondly fear of God and anointing. மூன்றாவது தேவ சமூகத்துக்கு போய் நாம் ஆராதித்து பழக வேண்டியது அவசியம். Thirdly going to the presence of God and worshipping and practicing it. நான்காவது கர்த்தரை நேசித்து கர்த்தரை சேவித்தால் நாம் முழு குடும்பமாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். Fourthly loving and serving the Lord we can enter the kingdom of God as family. ஐந்தாவது நாம் சரியான பிரதிஷ்டைக்குள்ள இருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். Fifthly being in right consecration and be blessed, then we can enter into the kingdom of God. ஆறாவது இந்த சபையில நீங்கள் ஒரு சாதாரண நபர்களாக இருக்க கூடாது. You should not be as an ordinary members of this church. இது போக்குவரத்தாக இருக்க கூடாது. They should not be as going and coming. பிரியமானவர்களே, இந்த சபையில நீங்கள் ஒரு போக்குவரத்தாக இருக்க கூடாது. You should not go and come into the church. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாக மாறுகிறதுக்கு முன்பாக அப்போஸ்தல சபைக்கு வந்து போக்குவரத்தாக தான் இருந்தான். Before apostle Paul should become an apostle, he was coming and going into the church. ஏதோ வருவான் போவான். He will come and go. ஆனால் அவனுக்குள்ள ஒரு அப்போஸ்தலரோடு ஒரு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. But he did not have a right fellowship with the apostles. ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து மறுபடி அவனை இழுக்க ஆரம்பித்தார். But the Lord rightly met him and began to draw him. அதற்கு பின்பு அவன் சரியான விதத்திலே வர ஆரம்பித்து விட்டான். It was from then that he came rightly to the church. நாமும் கூட போக்குவரத்தாக இருக்க கூடாது. We should not be as a scavenger going and coming. இந்த சபையிலே நாம் ஒரு சரியான ஒரு முதற் பலன்களாய் மாற வேண்டும். We should become as right first fruits of this church. ஏதோ பேருக்கு நம்ம போக்குவரத்தா இருந்தா எப்படி இருக்கும்? If we for name's sake go in and come out, how it will be? இந்த சபைக்கு வந்துட்ட பிறகு நாம் இந்த சபையில போக்குவரத்து உள்ளவர்களா இருக்க கூடாது. After coming to this church we should not be as normal people going out and coming. இந்த சபையில நாம் அங்கத்தினர்களாய் சரீரமாகிய சபையிலே நாம் அவயவமாய் மாற வேண்டும். We should become as the members of the church, as the part of the members of the body. அடுத்து இந்த சபையிலே நீங்கள் முதற் பலன்களாய் மாற வேண்டும். Nextly you should become first fruits of this church. இந்த சபையில நீங்க ஒரு மெம்பரா மட்டும் மாறினா போதாது. Not only becoming a member is sufficient for the church. ஒருவர் வந்து சொன்னார், நான் இந்த சபையில சேரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு எதுல நிரப்பி கொடுக்கணும்னு என்னை கேட்டார். One person said, I desire to become a member of this church, what should I fill this form for that? ஏதாவது சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஃபார்ம் இருக்கா, ஏதாவது எழுதி கொடுக்கணுமான்னு கேட்டார். If there is any offering or subscription or any form that I might fill in. நான் சொன்னேன், அப்படி எந்த ஸ்கீமும் இங்க கிடையவே கிடையாது. I said there's no such scheme in this church. நீ கர்த்தரை நம்பி இந்த சபையில வந்து உன்னை விசுவாசித்து இந்த சபையில இணைத்துக் கொள்ள வேண்டும். You believe on the Lord and you come and join yourself as a believer. நம்மில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? How many of you are like this in the church? நம்மில் எத்தனை பேர் இந்த சபையில முதற் பலன்கள்? How many of us are first fruits of this church? அப்படியானால் உங்களுடைய பிள்ளைகள் முதற் பலன்களாக ஊழியத்துக்கு வர வேண்டும். If then your children should come as first fruits for this ministry. நீங்கள் இந்த சபையிலே இந்த சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். You should be the ones who are giving your life for the ministry or in the service of the Lord. அப்பொழுதுதான் இந்த சபையிலே நீங்கள் முதற் பலன்களாய் மாற முடியும். Only then you can be changed as first fruits of this church. சேவானுடைய வீட்டார் அந்த சபையிலே அந்த அகாயா நாட்டிலே முதற் பலன்களாய் இருந்தார்கள். The house of Stephanus were as first fruits of Achaia. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் போக்குவரத்தா இருந்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 9:28 we see that he was going in and coming out. வாசியுங்கள். அவர்களை நோக்கி அதன் பின்பு அவன் எருசலேமிலே 9:28
அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவரிடத்தில் போக்குவரத்துமாய் இருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It was said that he was with them coming in and going out at Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனால் இதே மனிதனை கர்த்தர் சபையிலே முதற் பலனாய் மாற்ற ஆரம்பித்தார். But this same person is changed as the first fruits. ஏதோ கன்வென்ஷனுக்கு வருவது, Not just coming for the convention. ஏதாவது வியாதி வந்தால் வருவது, Not coming to the church for a ஏதோ sickness. சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு வந்து நாமினல் கிறிஸ்டியன் போல வந்து போவது, Or coming to the church for Sunday service as normal Christian. சபையில உள்ள நன்மை தீமைகளில் பங்கெடுக்காமல் விலகி போவது, Or going out without partaking in the communion. விசுவாசிகளோடு இணைந்து செயல்படாதது. Not joining with the believers and working. நமக்குள்ள பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? The drawback in us is உலக மனுஷனோடு நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் விடுகிறோம். we will adjust with the people of this world for any problem. ஆனா விசுவாசிகளோடு தான் நம்மளால என்ன செய்ய முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. But it is with believers that we cannot adjust ourselves. பாவத்தோடு ஒத்துப்போக நமக்கு கிருபை இருக்கு, ஆனா பரிசுத்தத்தோடு ஒத்துப்போக கிருபை இல்ல. We have the grace to compromise with sinners but not with the holiness. உலக மனுஷனோடு ஐக்கியப்பட்டு போகிறதுக்கு, தாழ்ந்து போக, கீழ்ப்படிய, அவனை பார்த்து கோழைத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சு அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி போக உனக்கு கிருபை இருக்கு, உனக்கு அந்த தன்மை இருக்கு. ஆனா இங்க தாழ்ந்து, இங்க ஒப்பு கொடுத்து, இங்க இறங்கி போறதுக்கு நமக்கு மனதில்லை. You have the grace to adjust with the worldly people and have a smile and go along with him, but you have no grace to humble yourself and get along with these people here. எப்படி ஒரு மனிதன் சபையிலே முதற் பலனாய் மாற முடியும்? Then how can a man become a first fruit of the church? அதே முதலாம் கொரிந்தியர் 16 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read in 1 Corinthians chapter 16, அங்கே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். there they serve the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும். A child of God should serve the Lord. அங்கே முதலாம் கொரிந்தியர் 16:18 பார்க்கும் பொழுது, என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் அவர்கள் ஆறுதல் செய்தார்கள். In 1 Corinthians 16:18 we see that they refresh my spirit and yours. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவனாய் இருந்தால்தான் அவன் சபையிலே முதற் பலனாய் மாற முடியும். If a child of God should refresh everyone, then only then he can be a member of this church. 16 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது, When you read in 16:15, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்து இருக்கிறவர்கள் என்று அறிவேன். they have addicted themselves to the ministry of the saints. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது நீ முதற் பலனாய் மாறுகிறாய். When you serve the saints, then you become a first fruit. மற்ற ஜனங்களுக்கு நீ ஆறுதல் செய்யும் பொழுது நீ முதற் பலனாய் மாறுகிறாய். When you refresh the other souls, then you become the first fruit. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சரியான விதத்திலே சபையிலே முதற் பலனாய் மாற வேண்டும். When you say a child of God, then he should become a right first fruit of the church. இந்த சபையில நீங்கள் நம்மில் எத்தனை பேர் முதற் பலனாய் மாறுகிறோம்? Here in this church, how many of us are first fruits? விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடிகிறதா? Are we able to keep the faith? பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடிகிறதா? Are we able to preserve the holiness? என்ன வந்தாலும் கர்த்தரை சேவிக்க முடியுமா? Are we able to serve the Lord at any instant? பாடுகள் மத்தியில கர்த்தருக்காக நிற்க முடியுமா? In the midst of sufferings, can we stand for the Lord? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த வல்லமை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? Have you the surety that nothing can separate you from the love of Christ? நான் இந்த அப்போஸ்தல ஐக்கியத்துல கடைசி வரை தரித்திருப்பேன் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? Have you the surety that you will stand fast in this apostolic fellowship till the end? ஆரம்பகால ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? How were the people in the beginning? அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிடுக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக அவர்கள் தரித்திருந்தார்கள். They were steadfast in the fellowship of the saints and in the breaking of bread and in prayers. சபைக்கு ஜனங்கள் தேவையில்லை, சபைக்கு முதற் பலன்கள் தேவைப்படுகிறது. For the church, there's not need of people but first fruits. முதற் பலன்களை தான் அவர் எடுத்துக்கொள்கிறார். He is taking away the first ஒரு fruits. 1000 பேர் சபையில இருந்துட்டு 10 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன பயன்? Being 1000 of them in the church, if 10 are taken, what is the use? அப்படினால சபையில நாம் எல்லாருமே முதற் பலன்களாய், வீட்டார் அனைவரும் முதற் பலன்களாய் நாம் மாற வேண்டும். Therefore, we as a household should become first fruits of the church. மனைவி ஜெப வீரனாய் மாற வேண்டும். The wife should become a prayer warrior. புருஷன் விசுவாச வீரனாய் மாற வேண்டும். The husband should become a faith warrior. பிள்ளைகள் ஊழியத்தின் ஆவியுள்ளவர்களாய் மாற வேண்டும். And the children should have the spirit of அப்பொழுதுதான் முழு குடும்பமும் முதற் பலன்களாய் மாற முடியும். Only then you can become first fruits. கடைசியாக Lastly, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Timothy 1:16, முழு குடும்பத்துக்கும் இரக்கம் கிடைக்க வேண்டும். the whole family should have mercy. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16 வசனம். உன்னேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. ஒனேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. The Lord give mercy unto the house of Onesiphorus. வருகையில போகும் பொழுது நம்முடைய குடும்பங்களுக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும். To go in the coming of the Lord, our families need the mercy of the Lord. ஏன் இந்த இரக்கம் கிடைக்க வேண்டும்? Why should this mercy given? வேதம் சொல்லுகிறது, The word of God says, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். in judgment will mercy ஒரு overcome. தேவனுடைய பிள்ளை இரக்கம் பெற வேண்டுமானால் முதலாவது அவன் இரக்கம் உள்ளவனாய் மாற வேண்டும். For a child of God to receive this mercy, he should become merciful. மத்தேயு 5:7 என்ன சொல்லுகிறது? In Matthew 5, what you see this? 5:7 என்ன சொல்லுகிறது? In Matthew 5:7 you see this? என்ன சொல்லுகிறது? What is இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall obtain mercy. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைத்தா நன்றாக படித்து நல்ல ஆவிக்குரியவர்களாய் விசுவாச வீரர்களாய் உருவாக்கப்படுவார்கள். If our children are obtaining the mercy from the Lord, then our children will become heroes of faith and become full of faith. அவங்கெல்லாம் பரிசுத்தவான்களை இளைப்பாற்றினவர்கள். They were honoring the saints. அதாவது அதாவது நம்முடைய வாழ்க்கை மற்ற பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலா இருக்கணும். Our life should refresh the life of the saints. உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் துக்கமாகவே தென்படக்கூடாது. You should not be sorrowful to the ones who are leading you. 2 தீமோத்தேயு 1:16 வசனத்தை பார்க்கும் பொழுது In 2 Timothy 1:16 when you read, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is said here? அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான். He has oft refreshed me. என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவே இல்லை. And he was not ashamed of my chain. நம்ம இந்த சபையை குறித்து வெட்கப்படவே கூடாது. We should not be ashamed of this church. இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை குறித்து வெட்கப்படவே கூடாது. We should not be ashamed of this fellowship. பைபிளை தூக்கிட்டு வரதுக்கு நீங்க வெட்கப்படவே கூடாது. You should not be ashamed to carry your Bible. நான் சிபிஎம் விசுவாசின்னு சொல்றதுல நீங்க வெட்கப்படவே கூடாது. You should not be ashamed to say that you are a CPM believer. நீங்கள் மற்றவர்களை இளைப்பாற்றக்கூடியவர்களாய் மாற வேண்டும். You should be ones who are refreshing the others. அப்படியானால் முழு குடும்பத்துக்கும் இரக்கம் கிடைக்கும். If so, you will have mercy for your whole family. மனுஷர் கண்களில் இரக்கம் கிடைக்கும், தேவனுடைய கண்களிலும் இரக்கம் கிடைக்கும். You will have mercy in the eyes of the Lord and also in the minds of people. அதனால தான் வேதம் சொல்லுகிறது என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று நோவாவுக்கு தேவன் சொன்னார். Before unto Noah the Lord said, you have found mercy in my sight. ஒரு தகப்பனுக்கு தேவனுடைய கண்களிலே இரக்கம் கிடைத்த பொழுது அவனுடைய மனைவிக்கும் கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிட்டார். அவனுடைய 3 மகன்களுக்கும் கர்த்தர் இரக்கம் கட்டளையிட்டார். 3 மருமகள்மார்களுக்கும் கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிட்டார். அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்து பாதுகாக்கப்பட்டார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். The father, the mother, the wife and children, all of them have obtained the favor from the eyes of the Lord and they entered into the ark. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் முழு குடும்பமாய் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுகிறோம்? Dearly beloved, how many of us decide to go to the kingdom of heaven as a family? ஒருவேளை உங்க புருஷன் பாவியாக இருக்கலாம். Maybe your husband is as a sinner. உங்களுடைய மனைவி தேவசமூகத்துக்கு வரக்கூடாதவளாக இருக்கலாம். Or your wife is not coming to the presence of God. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவளாக இருக்கலாம். Or your children don't hearken to you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Or close your eyes. ஒரு நிமிடம் நீங்கள் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, நான் இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டேன், முழு குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தது, அந்த பேழை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுபோல நானும் என் முழு குடும்பமும் பேழைக்குள் வர வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படவும் வேண்டும். For a second, let's all close our eyes and say, Lord, I have hearkened to this verse, and as a family, my family should be caught up in the coming of the Lord. நான் இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும்னு ஆசைப்படல. I do not want to be a rich person in this world. ஆனா முழு குடும்பமும் விசுவாசத்தில் நிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். But I desire the whole family stands on faith. என்னுடைய முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயந்த குடும்பமா இருக்க வேண்டும். My whole family should be the family fearing the Lord. முழு குடும்பமாய் கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். As a whole family we should sacrifice for the Lord. முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். As a whole family we should serve the Lord. இந்த முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற வேண்டும். As a whole family we should be blessed. முழு குடும்பமும் சபையிலே, இந்த சபையில் முதற் பலன்களாய் நாங்கள் மாற வேண்டும். As a whole family we should become first fruits of this church. ஆண்டவரே, என்னுடைய முழு குடும்பத்துக்கும் உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கட்டும். Lord, let the whole family find favor in your eyes. நான் ஒரு 5 நிமிஷம் தர்றேன். எல்லாரும் முழங்கால் போட்டு, நல்ல நெடுமுழங்கால் போட்டு, முடிந்த அளவு எல்லாரும் முழங்கால் போட முடிந்த தெரிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் போட்டு, கர்த்தாவே, நீர் வரும்பொழுது முழு குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். I give you 5 minutes, all will kneel down and say, Lord, that a family we should be caught up in your coming. ஒருவேளை உன்னோட அண்ணனோடோ அக்காவோடோ உன்னுடைய சகோதர மற்றவர்களோடோ உன்னால ஒருமித்து போக முடியாம அவங்க எங்கேயோ காணப்படலாம். அவங்களையும் நீங்க மனதிலே நினைவில் கொள்ளுங்கள், அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். Maybe your brother or sister whom you are not able to compromise with, you remember them and pray for them, they also should be saved. ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் கட்டளையிட்டார். The Lord once commanded his people. அந்த நோவாவுக்கு கட்டளையிட்டார். He commanded Noah. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். You and your household enter into the ark. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓடி போய் பேழைக்குள்ளே நுழைந்து விட்டான். Immediately he and all his members went into the ark. அவனும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமக்கள் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே போய் விட்டார்கள். He, his wife, his sons, his daughter-in-law went into the ark. இன்றைக்கு நீ இந்த பேழைக்குள் வந்தபடினால் நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொண்டே வருகிறாய். Now because you have come into the ark, you are escaping judgment. அநேக ஜட்ஜ்மென்ட் உனக்கு வராததுக்கு காரணம் இந்த சபைக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு ஒரு பாதுகாப்பு. Because you are in this church, you are escaping many judgments to come. அநேகருடைய ஜெபம் உன்னை வேலியடைத்து பாதுகாத்து வருகிறது. The prayer of many is making a fence around you. ஆண்டவருடைய இரக்கம் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து வருகிறது. The mercy of the Lord is preserving you and your children. எத்தனை பேர் பேழைக்குள் முழு குடும்பமாய் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும்னு ஆசைப்படுறீங்க? How many of you desire to enter the ark as a family? நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். If you believe, your household shall be saved. உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலன்னு நீங்க துக்கப்படாதீங்க. நீங்க இன்னைக்கு ஜெபிங்க, நீங்க இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க, கர்த்தர் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Don't worry if your children are not saved, you make your consecration and the Lord will bless your family. ஆண்டவருக்கு ஒரு மனிதனை இழுக்கிறதுக்கு ஒரு நொடி போதும்.
It's a second takes for the Lord to change you. இன்னைக்கு கர்த்தர் நினைத்து இன்னைக்கு நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னுடைய புருஷனை ரட்சிப்பார். If you pray today, the Lord will save your husband. உன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பார். The Lord will save your children. உன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பார். The Lord will save your family. ஆமென். தேவனுடைய நோக்கம் நீ எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பேழைக்குள் வந்து சேர வேண்டும். The purpose of the Lord is that you should be caught to come into the எப்பொழுது ark. எக்காலம் துணிக்கும் என்று தெரியாது. We don't know when the trumpet will ஆனால் sound. எக்காலம் துணிக்கும் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். When the trumpet shall sound, we should all be transformed. எல்லாரும் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. Let us all humble ourselves. கர்த்தாவே முழு குடும்பமாய் நான் உம்மை சந்திக்க வாஞ்சிக்கிறேன். Lord, as a whole family, I want to see you. அப்படியானால் முழு குடும்பமாய் விசுவாசத்திலே வழி நடத்தும் ஆண்டவரே. If so, lead us into the faith முழு of the family. குடும்பமும் தேவனுக்கு பயந்த குடும்பமாய் மாற்றும் ஆண்டவரே. Make our family to fear the Lord. முழு குடும்பமாய் தேவ சமூகத்துக்கு வரக்கூடிய குடும்பமாய் மாற்றும் ஆண்டவரே. Make my whole family to come to the presence of முழு God. குடும்பமாய் முடிந்த அளவு உம்மை சேவிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Make my whole family to serve you. முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. You bless my whole family. இந்த சபையிலே நாங்கள் முழு குடும்பமாய் முதற் பலன்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. We want to become first fruits of this church. உம்முடைய கண்களிலே எங்களுடைய முழு குடும்பத்துக்கும் இரக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. We want favor in your eyes as a family. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படியே திரும்பி சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் ஒரு கிருபையை அனுப்பி தரட்டும். You tell these words and cry to the Lord grant you favor. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதே கர்த்தர் தன்னுடைய கிரியையை தொடங்குகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய புருஷனை ரட்சிக்கக்கூடிய கிரியைகளை கர்த்தர் தொடங்குகிறார். உன்னுடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய வழிமுறைகள் இன்னைக்கு ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise thee Jesus, praise thee Jesus, praise thee Jesus. Abalabakara. Shidabelakari bikadabalakatira. இந்த வேத வசனத்தின்படி முழு குடும்பமும் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். சபைக்குள்ளே வர வேண்டும். மகிமைக்குள்ளும் போக வேண்டும் ஆசைப்படுறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் அதனுடைய சிம்டம்ஸே உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். என் பிள்ளை ரட்சிக்கப்படுவானா, எங்கேயோ போயிட்டானே, எப்படியோ போயிட்டானே, என் புருஷன் எப்படியோ இருக்கிறாரே, இவர் எப்படி ரட்சிக்கப்படுவார் அப்படி நீ சந்தேகப்படவே படாத. ஆமா, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இன்னைக்கு உன் புருஷனை இழுக்கணும்னா ஒரு செகண்ட்ல இழுத்துருவார் சிலுவையை காண்பித்து. ஹல்லேலூயா. நீதான் உன் குடும்பத்துக்காக நிற்க வேண்டும். நீதான் உன் குடும்பத்துக்காக கரங்களை உயர்த்த வேண்டும். நீதான் உன் குடும்பத்துக்காக பிரதிஷ்டை பண்ண வேண்டும். நீ உடன்படிக்கை பெட்டியாய் மாறினால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ விசுவாசித்தால் உன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். நீ சபையில முதல் பலனாய் மாறினால் முழு குடும்பமும் சபையில முதல் பலனாய் மாறும். ஒரு 2 நிமிஷம் தருவேன், நீங்க ஜெபிங்க. வாயை திறந்து சத்தம் போட்டு ஆவியில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் குடும்பம் எப்படியோ மகிமையில வந்து நிக்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு நான் தடையா மாறிடக்கூடாது. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதை மாற்றி தாரும் ஆண்டவர். எல்லாம் முழு சபையை கதறுவோம். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராராபாலாகாஷ் ஒரு ஆள் கூட மிஸ் ஆக கூடாது. ஹல்லேலூயா. ரைடா பக்கடா பக்கத்திடா பக்கடா பக்கத்திராபானியா. ஹல்லேலூயா. யால பல 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 பல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல 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 பல. ஷிரபல பக்கட பல கதிரி பல 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 பல. ஷாடாபாலா கதிரிகடா பக்கத்திராபானி. திடாபானாகா திடாபாலாகா திடிகடா பக்கடா பக்கத்திராபானி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாலா பாலா பாலா பாலா. திடாபாலாகா திடாபாலாகா திடாபா. ஆமென். இவ்வளவு நேரம் நம்ம இந்த வசனம் கேட்டோம் இல்லையா? இந்த வசனத்தினுடைய சாராம்சம் ஒரு அபிஷேகம் தான். ஆவியானவர் இப்போ உன் மேல இறங்கும் போதே உங்க வீட்டுல ரட்சிப்பின் கிரியை தொடங்கிங்கிறத நீங்க விசுவாசிக்கலாம். தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது இந்த அபிஷேகத்திலே உனக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்மேல் வரும் பொழுதே தெரியும் குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது.
ஆமென். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பம் தேவ சமூகத்துக்கு வரப்போகிறது. ஆமென். உன் குடும்பம் சபையில முதற் பலனாய் மாற போகிறது. அதனுடைய அடையாளம் கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும். ஓ ரபகதி ரபக ரபகதி ரபக இத்யக ரப லபக ரப. ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆம் ஆம். ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்த தன்னுடைய தகப்பனுடைய ஃப்ரெண்டோடு ஓடி போய்விட்டாள். எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. தன் வீட்டுக்கு அடிக்கடி வந்ததான தகப்பனுடைய நண்பரோடு அந்த ஒரு பெண் ஓடி போய்விட்டாள். ஓடி போய் அவன் கைவிட்டு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சீர்கட்டு மிகவும் நிர்பந்தமான ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ளே அவள் தள்ளப்பட்டு விட்டாள். ஒரு நாள் அந்த தாய் போய் அந்த அவள் போகிற சபையினுடைய போதகர்கிட்ட சொன்னாளாம், என் பிள்ளை நீ ரொம்ப கேவலமா போயிட்டா, அவ சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த போதகர் சொன்னாராம், அப்படி அல்ல, அவர் ரட்சிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, அவர் ரட்சிக்கப்பட மாட்டாள், பாவத்துல ஊறி போய்விட்டாள், வாழ்க்கை நாசமாயிருச்சு, இவ இருக்கிறதுனால எனக்கு கேவலம், இவ செத்து போறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், அப்படி அல்ல, அவளை கர்த்தர் நேசிக்கிறார், அவளை கர்த்தர் ரட்சிப்பார், நீங்க வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி காத்துக்கொண்டே இருங்கன்னு சொன்னார். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுருவாளா அப்படின்னு ஒரு விசுவாசத்துல அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். உண்மையான நடந்த சம்பவம். ஒரு நாள் காலையில அந்த பிள்ளை வந்து வீட்டு வாசல்ல நின்றாள். கதவை தட்டினாள். திறந்து பார்த்தால் இவள். ஏன் வந்தா என்று கேட்டாள். அப்ப அவ சொன்னா, நான் தப்பு பண்ணது உண்மை, தவறிவிட்டது உண்மை, சீர்கெட்டு போனது உண்மை. ஆனா இப்போ என்னை எல்லாரும் கைவிட்டாங்க. நான் சூசைட் பண்ணலான்னு ஒரு ஆவி என்ற போராடுது. ஆனா இன்னொரு ஆவி, உன் வீட்டுக்கு போ, நீ திருந்தி வாழு, உன் பெற்றோர் உன்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னு போராடுது. அது உண்மையான்னு பார்க்கறதுக்கு நான் வந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உண்மையாய் வாழ்வேன்னு சொன்னாள். அந்த தாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி பிடித்துக் கொண்டாள். அன்றைக்கு அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஆமென். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. யாரா இருந்தாலும் கர்த்தர் ரட்சிக்க முடியும். உன் குடும்பத்தை, உன் சகோதரனை, உன் சகோதரியை, உன் பிள்ளைகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போதுமானதா இருக்கிறது. அவருடைய பலி போதுமானதா இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் போதுமானதா இருக்கிறது. நிச்சயமாய் முழு குடும்பத்தையும் இழுப்பார். தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, கருவினில் காத்தவரே,
வெட்கியே போனதில்லை. ஆமென். ஆமென். மெய்யாகவே என் குடும்பத்துக்காக ரட்சிப்புக்காக நான் டெய்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமா அவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை வைத்துங்க. சும்மா கை வைத்தானுங்க, எல்லாரும் கை பிராக்டிஸ் மாதிரி கை வைத்தாங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்க அண்ணன் தம்பி விட்டுறக்கூடாது, என்னுடைய தாய் தகப்பன் கைவிடப்பட்டுறக்கூடாது, என் பிள்ளைகள் கைவிடப்பட்டுறக்கூடாது, முழு குடும்பமாய். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆமென். இந்த ஆராதனை அதனுடைய துவக்க நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஏதாவது ஒரு விதத்திலே கர்த்தர் அவர்களை இழுக்க போகிறார். ஹல்லேலூயா. அது உனக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஏனென்றால் நீ விசுவாசித்தாய், அதனால் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ பிரவேசத்தில் நிற்கிறாய், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சிதபலக திடகடபக திடிகடபக திடாவ. ஆமென். நாம் எம்மைக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தரோடு போய் சேர போகிறோம். நமக்கு இந்த ஜீவன் உள்ள நாளெல்லாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நன்மையும் குறியும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு நல்ல நிச்சயம் உண்டு, உங்களுடைய குடும்பத்தில் அநேகரை கர்த்தர் தொடப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் அவர்களை இழுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆம், இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒரு சிலருடைய குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படவில்லை, அவர்களுக்காக ஜெபித்து வருகிறார்கள். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி அந்த குடும்பங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். அவங்க இந்த ஊர்ல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், எங்கேயோ படிச்சுட்டு இருக்கலாம், எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கலாம், நம்ம விட்டு தூரம் போயிருக்கலாம், ஐக்கியமே இல்லாமல் போயிருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம். கர்த்தர் அவர்களை சந்திக்க முடியாது. ஒரு நிமிஷம், ஒரு 60 செகண்ட் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் அதனுடைய வேலையை தொடங்கி கிரியை நடப்பிக்கட்டும். அல்லேலூயா. குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்பட முடியாது. கரங்களை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில்